இந்திய அரசியலமைப்புச் சட்டப்படி சாலைகளில் நடந்து செல்வோருக்கே முன்னுரிமை. உச்சநீதிமன்றம் விளக்கம். அனைவருக்கும் வணக்கம். நடப்பு காலத்தில் வாகனங்களின் பயன்பாடு மிகவும் மிகுந்துவிட்டது. அதிவிரைவாக செல்லும் வாகனங்களால் அவ்வப்போது பல கோரமான விபத்துகள் அரங்கேற்றப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் பாதசாரிகள் நடக்கும் இல்லாத இடங்களில் ஏற்படுத்தப்படும் விபத்துகளில் உயிர் இழந்ததை காரணம் காட்டி காப்பீட்டு நிறுவனங்கள் நிவாரணத் தொகையை குறைத்து வழங்க முடியுமா என்பது சம்பந்தமான வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய அதிரடி தீர்ப்பு பற்றி இப்பதிவில் காண உள்ளோம். இதுவரை நமது தட்சால் யுவர் ஆனர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஒரு அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன். வழக்கு நடைபெற்ற இடம் உச்சநீதிமன்றம், புதுடெல்லி. வழக்கு தொடர்ந்தவர் சாலை விபத்தில் மகனை இழந்த தந்தை ஒருவர். வழக்கின் சாரம்: மேற்படி நபர் தனது 5 வயது மகனை பள்ளிக்கு அழைத்து சென்றபோது ஒரு தண்ணீர் லாரி அந்த சிறுவனின் மீது மோதி உயிரிழப்பை ஏற்படுத்திவிட்டதாகவும், ஆனால் அதற்கான இழப்பீடு குறித்து தொடுக்கப்பட்ட வழக்கில் அப்பகுதி உயர்நீதிமன்றம் அச்சிறுவன் சாலையில் பாதசாரிகள் நடப்பதற்கான பகுதியில் நடக்காமல் வாகனங்கள் செல்லக்கூடிய பகுதியில் நடந்திருப்பதால் விபத்து ஏற்பட்டுள்ள காரணத்தால் குறைந்தபட்ச இழப்பீட்டுத் தொகையே அளிக்கப்படும் என உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து அவரது தந்தை உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுவில் உச்சநீதிமன்ற அமர்வு சாலைகளில் வாகனங்களை விட நடப்பவர்களுக்குத்தான் முன்னுரிமை என்றும், நடப்பதற்கான உரிமை பிரிவு 19 மற்றும் 21 இதனை உறுதி செய்வதாகவும் தெரிவித்து, சக்கரங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான் இந்த வாகன பயன்பாடுகளெல்லாம் என குறிப்பிட்டு, எனவே மனித அடிப்படை உரிமையான எப்பகுதிக்கும் நடந்து செல்லும் தன்மைக்கு பாதுகாப்பு வழங்கும் வகையிலேயே சாலைகள் அமைக்கப்பட வேண்டும் என்றும், இதனை அவ்வகை சாலை அமைக்கும் அமைப்புகள் உறுதி செய்ய வேண்டும் எனவும் குறிப்பிட்டு அந்த வழக்கின் இழப்பீட்டுத் தொகை உயர்த்தி உத்தரவிட்டுள்ளது. சாலை விதிகள் மதிப்போம், சங்கடமின்றி வாழ்வோம். தட்சால் யுவர் ஆனர். மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.